கார்த்தி ரேவதி சீரியல் இப்போ ராட்டகாசமான அருமையான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சேனல் கண்டினியூ ஆதரவு வந்துட்டாங்க. கார்த்திக்கும் ரேவதிக்கும் அப்படியே திருஷ்டி சுற்றி போடுறாங்க. அப்போன்னு பார்த்து மாப்பிளையும் கெட்டியமாக பிடிச்சிருக்காங்க. நம்ம மயில் வாகனம் அதனால் ரேவதியும் கார்த்தியும் பக்கத்தில் நிற்கிறாங்க. மயில் வாகனம் மாப்பிளையை வச்சுட்டு தள்ளி நிற்கிறதுனால என்ன மாப்பிள்ளை அவங்க ரெண்டு பேரும் தான் ஜோடியாக நிற்கட்டுமே, நீங்கள் சும்மா தானே மாப்பிள்ளையாக நடிக்க வந்திருக்கீங்க, அப்படியே இங்கே உட்காந்து இருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி காமெடியாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம மயில் வாங்கணும் அப்படியே மகேஷுக்கும் போட்டு வச்சுட்டு அப்படியே கிட்ட அழகாக போக ஆரம்பிக்கிறாங்க. இருங்க இருங்க, இப்போ ஒரு சடங்கு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் இருக்கிற ஜோடி பொருத்தத்தை இங்கேயே சோதிச்சு பார்த்துடலாம், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க. சாமுண்டீஸ்வரி, நீ ஒரு விளக்கை ஏற்றி அப்படியே உன் பொண்ணு கையில் கொடு. உன் பொண்ணு இங்கேருந்து அந்த விளக்கு அணையாமல் மணமேடையில் இருக்கிற சாமி பக்கத்தில் வைக்கணும். அப்படி வச்சுட்டானா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, எப்படி இருந்தாலும் இந்த விளக்கை நல்லபடியாக எடுத்துகிட்டு போய் வைக்கணும். அப்படி வைக்கலைன்னா என்னங்கிற மாதிரி கூட்டத்தில் ஒரு ஆள் கேட்டோன்னே, ஜோடி பொருத்தம் சரியில்லைன்னு அர்த்தம், இந்த கல்யாணம் நடக்காதுன்னு அர்த்தம். அச்சச்சோ, இப்போ எல்லாரும் மாப்பிள்ளையாக நினச்சிக்கிட்டு இருக்குது நம்ம மகேஷை. ஆனால் என்னை பொறுத்தளவு மாப்பிள்ளையாக இருக்கிறது கார்த்தி. இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா ஒன்றும் புரியலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க சாமுண்டீஸ்வரி. அப்போன்னு பார்த்து சரிம்மா விளக்கை ஏற்றி கையில் கொடுங்கன்னொன்னே சாமுண்டீஸ்வரி ஏற்றி வச்சிடுறாங்க. அப்புறம் கீழேருந்து அந்த விளக்கை எடுத்துக்கிட்டு அப்படியே படிக்கட்டில் போயிட்டே இருக்காங்க. அப்போன்னு பார்த்து நம்ம ரேவதி படிக்கட்டில் ஏறுறப்ப விளக்கை கீழே போடுற மாதிரி ஆயிடுச்சு. ஸ்லிப் ஆகிடுறாங்க. கரெக்டாக நம்ம கார்த்தி அந்த இடத்துல விளக்கை பிடிச்சிடுறாங்க. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். மாயா இதெல்லாம் பார்க்குறாங்க. செம்மையாக கோவப்படுறாங்க. கார்த்தியை நினச்சி ஒரு பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இவ்வளோ கண்ணும் கருத்துமாக இருக்கிற பையன்தான் என் பொண்ணுக்கு மாப்பிள்ளையே ஆகணும். அது நீ தான் கார்த்தி. உன்னை எப்படி இருந்தாலும் என் பொண்ணுக்கு மாப்பிள்ளையே ஆக்க வேண்டியது என்னோட பொறுப்பு இல்லை, என்னோட கடமைங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க சாமுண்டீஸ்வரி. அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க மாயா. என்னடா அது கிடைக்கிற சந்தர்ப்பத்தில் எல்லாத்துலேயும் இவன் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கானே, இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா சரி வராதேங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க மாயா. அந்த இடத்துல பார்த்துக்க, இவங்கிட்ட இருந்தால் நீ கற்றுக்கணும். நீ மாட்டுக்கு எனக்கு என்னன்னு வர. கார்த்தி பார்த்தியா, இருக்கிற சந்தர்ப்பத்தை எப்படி கெட்டியமாக பிடிச்சிக்கணும்னு தெரியுது. வரக்கூடிய சந்தர்ப்பத்தை எப்படி பயன்படுத்திக்கணும்னு நல்லாவே தெரியுது. நீ தான் இருக்கியே, விளக்கு முன்னாடியே கீழே விழுவுற மாதிரி தெரிஞ்சிருந்தா நான் பிடிச்சிருப்பேன். ஆனால் எதுவுமே எனக்கு தெரியாதே மாயா அப்படின்னு சொல்லும்போது, நீ இப்படியே சொல்லிக்கிட்டு கடைசி வரைக்கும், கடைசியில் பாரு தாலி கட்டுற வரைக்கும் நான் தான் பரபரப்பாக இருக்கணுங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க மாயா. அந்த இடத்துல சரி ரேவதி ரொம்ப தேங்க்ஸுங்கிற மாதிரி கார்த்திகிட்ட சந்தோஷமாக சொல்கிறாங்க. உடனே உள்ளே வாங்க விளக்கு அணையாமல் எடுத்துகிட்டு போகணுன்னொன்னே அப்படியே விளக்கு அணையாமல் கொஞ்சம் கொஞ்சமாக படியிலேருந்து ஏறி அப்படியே மண்டபத்துக்குள்ளே என்ட்ரி கொடுக்கும்போது வலது காலை எடுத்து வச்சு போமாங்கிறாங்க பெரியவங்களாம். வலது காலை எடுத்து வச்சு மண்டபத்துக்குள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே சாமி முன்னாடி அந்த விளக்கை ஏற்றி வச்சுட்டு அப்படியே சாமி கும்பிடுமா, சாமி கும்பிட்டு பூஜை பண்ணனோட சரிம்மா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மணமேடைக்கு ஏறி போயிட்டு சாமி பக்கத்தில் விளக்கை வச்சுட்டு அப்படியே பூஜை பண்ணுறாங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் அந்த விளக்கு எரியணும். எரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக மனப்பொருத்தம் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு அர்த்தம்னோன்னே 5 நிமிஷம் வரைக்கும் நல்லாவே எரியுது. பார்த்துக்கலாம், சாமியும் அந்த கல்யாணத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணிடுச்சுன்னு அங்கே இருக்கிற எல்லாரும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. மாயா யோசிக்கிறாங்க, அப்பாடா இனிமேட்டு இந்த கல்யாணத்தில் எந்த விதமான தடையும் இருக்காதுன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்கங்கிற மாதிரி ஹாப்பியாக இருக்கிறப்ப, மாப்பிள்ளை மகேஷ் கிடையாது, மாப்பிள்ளை நம்ம கார்த்திங்கிற மாதிரி தான் மயில் வாங்கணும்னு யோசிக்கிறாங்க. நம்ம சாமுண்டீஸ்வரி அது மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம்.